மதுரை நகரம் தமிழ்நாட்டின் கலாச்சார அடையாளமாக விளங்குகிறது. அதிலும் குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலின் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. ஒரு காலத்தில் பாண்டிய மன்னன் மலையத்வஜன் தன் குடும்பத்துக்கு வாரிசாக ஒரு குழந்தை பிறக்க பிரார்த்தனை செய்தார். அவருடைய பிரார்த்தனைக்கு பிரதியாக மீனாட்சி அம்மன் தன் 6ஆம் திருப்பாவிலாக குழந்தையாக அவதரித்தார். அந்த குழந்தை பிறக்கும் போதே 3 தோள்களும் 3 மார்புகளும் இருந்தது. இது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. சரணரசர்களும் முனிவர்களும் கூறினார்கள், அந்த 3வது மார்பு அந்த குழந்தை தனது உண்மையான துணையை சந்திக்கும் போது மறைந்து போகும். மீனாட்சியின் புத்தி, வீரியம் மற்றும் அழகு அசரீரமானதாக வளர்ந்தது. பின்னர் மீனாட்சி கடல்களை வென்று கைலாசம் வரை சென்று லோட் சிவனை சந்தித்தார். அவரை பார்க்கும் நேரத்தில் 3வது மார்பு மாயமாக மறைந்தது. இதனால் சிவபெருமான் அவரை திருமணம் செய்து கொண்டார் மற்றும் மதுரை தமது திருமண மண்டபமாக விளங்கியது. இந்த கோவில் பக்தி, கலாச்சாரம் மற்றும் அழகின் சின்னமாக இன்று உலகம் முழுவதும் புகழ்பெற்றது.